சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பயனுள்ள பூஜை அறை குறிப்புகள் 10 பூஜை ரூம் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூஜை அறையில் மங்களகரமான பொருள்லேருந்து ஆரம்பிக்கலாம். மஞ்சள் மற்றும் குங்குமம் நம்ம டெய்லியும் சாமிக்கு பூஜை பண்ணுவோம், சாமிக்கு பொட்டு வைப்போம், மற்றபடி நெத்திக்கு குங்குமம் போடுவோம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கட்டி தட்டிக்கும். இது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு சொல்கிறேன். ஸோ 2 கற்பூரம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம். கற்பூரம் இல்லாட்டி இந்த மாதிரி பச்சை கற்பூரம் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி சக்கரை பொங்கலுக்கெலாம் போடுவோம். இந்த பச்சை கற்பூரம் லட்டு சக்கரை பொங்கலுக்கெலாம் போடுவோம். இந்த பச்சை கற்பூரமும் போட்டுக்கலாம், சாதாரண கற்பூரமும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கலாம். திருப்பியும் அடுத்த லேயர் மஞ்சள் குங்குமம் அப்படியே போட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இது சீக்கிரம் கட்டி தட்டாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த குங்குமமும் மஞ்சளும் கட்டி தட்டாமல் இருக்கும். அது ஓப்பனில் திறந்து வைக்கிறதுனால தான் கட்டி தட்டுது. குங்குமச்சிமிழில் வச்சா மூடி வைக்கும்போது, குங்குமச்சிமிழில் வச்சாலும் இந்த மாதிரி கற்பூரம் போட்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் கற்பூரம் போட்டு மேலே 2 கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் டிப் நம்பர் 1. நம்மளுடைய அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, விளக்குக்கு போடுறது டெய்லியும் நம்ம விளக்கேற்றுவோம். அந்த விளக்குக்கு போடுற எண்ணெய் இந்த மாதிரி நம்ம இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது. இது சைடெல்லாம் வழிஞ்சு சாமி ரூம் ஃபுல்லாக அசிங்கமாகும். இந்த வலியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கேரி பேக் வச்சு கட் பண்ணி இதெல்லாம் பண்ணது பழைய டிப்ஸு. ஸோ இந்த கேரி பேக் வச்சு அந்த லென்த்துக்கு கட் பண்ணி மடித்து 2 சைடும் ரப்பர் போடுவோம். இது பழைய டிப்ஸ். இப்போ புது டிப்ஸ் பார்க்கலாம். கேரி பேக் இருக்கிறவங்க அந்த மாதிரி போடலாம். கேரி பேக் இல்லாதவங்களுக்காக நான் இந்த டிப்ஸ் காமிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். மாஸ்க் கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்போம். இது நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பகுதிகளும் கட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்கு சைட்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் எடுத்துக்கலாம். நடுவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த விளக்குக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ சர்ஜிக்கல் மாஸ்க் மட்டும் நல்லது. N95 இந்த மாதிரி செட் ஆகாது. சர்ஜிக்கல் மாஸ்க் மட்டும்தான். இந்த மாஸ்க்கே 2ஆக கட் பண்ணியாச்சு. இந்த 2ஆக கட் பண்ண மாஸ்க்கோட ஒரு பகுதி இந்த பக்கம் போட்டுக்கலாம், இன்னொரு பகுதி இந்த பக்கம் போட்டுக்கலாம். ரெண்டையும் மேலே ஒரு ரப்பர் பேண்ட் கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைமு விளக்கேற்றுற நம்ம விளக்குக்கு போடுற எண்ணெயில் இந்த சைடில் சிந்திருந்தால் இந்த மாஸ்க்கை அப்படியே தூர தூக்கி போட்டுட்டு அடுத்த மாஸ்க்கை அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் காலியான இதை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா சைடில் வலியாது அந்த நாப் இருக்கிறதுனால. நம்மளோட அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை ரூம் பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா, லைட்டாக அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் இருக்கும். ஹேண்ட் வாஷ் எடுத்து டக்குன்னு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் ஒரு எலுமிச்சம் போட்டுக்கலாம், இல்லை புளி போட்டுக்கலாம். எது போட்டு தேய்ச்சாலும் நம்மளுக்கு அப்படியே பாத்திரம் புதுசு போல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேய்ச்சி இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட். நம்மளுடைய அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி திரியில் நம்ம எண்ணெய் போட்டு தேய்ச்சோம்னா எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் உரியாது. ஃபஸ்ட்டு புதுசாக திரி போட்டு அது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்து ஒரு 5-6 திரியை போட்டு நல்லா நனைச்சி வச்சுக்கலாம். நனைச்சி வச்சுட்டு இந்த அகல் விளக்கை ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அப்போ நம்ம விளக்கேற்றும் போது தேவையான அளவுக்கு ஒரு திரி எடுத்து நம்ம இப்போ போட்டோம்னா சீக்கிரமாக நெருப்பு பற்றி நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கம்ஃபர்ட்டோட மூடி இருக்கும். இந்த கம்ஃபர்ட் மூடியை தூக்கி போடுவீங்க. தூக்கி போடாமல் இதுக்குள்ளே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கிட்டு இது ஊதுபத்தி ஸ்டாண்ட் வச்சு ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போனோம்னாலோ, இல்லை துளசி செடிக்கு வைக்கணுன்னாலோ, இல்லை வீட்டுக்கு வெளியில் வைக்கணுனாலோ, அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ஊதுபத்தி ஏற்றணும். அப்போ ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் எங்கேயாவது தூரமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இதை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது கூட இந்த கம்ஃபர்ட்டில் கம்ஃபர்ட் மூடியில் அரிசியை கொட்டிட்டேன். இப்போ இது கூட இது மேலே நம்ம ஊதுபத்தி வச்சு ஊதுபத்தி கொளுத்திட்டு நம்ம தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, பூஜை ரூமில் எப்போவுமே குப்பை விழும். என்னென்ன குப்பைன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பூ குப்பை, இந்த ஊதுபத்தியோட குச்சி குப்பை, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நெருப்பட்டியோட அந்த குச்சி, மற்றபடி இந்த டஸ்ட்டு, இந்த ஊதுபத்திலேருந்து வர டஸ்ட்டு இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இது ஏதாவது ஒன்று போட்டு இந்த சாமி ரூமில் ஓரமாக வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். தேவையான போது டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், அதை தூக்கி போட்டுடலாம். நம்ம சாமி ரூமில் எப்போவுமே விளக்கு ஏற்றிட்ட பிறகு கை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுருப்போம் எல்லோரும். அப்படி அவசரத்துக்கு இந்த மாதிரி கை துடைக்கிறதுக்கு எண்ணெய் பட்ட கையை துடைக்கிறதுக்கு துணி இல்லாட்டி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்கும், இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடித்து இந்த ஓரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி இதை வந்து ஸ்டேப்லர் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பரையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு நமக்கு எந்த இது வேணுமோ ஸ்டேப்லர் போட்டு நான் சாமி ரூம் ஆணியில் மாட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெயை தொடச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். நம்மளுடைய அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த ஊதுபத்தி. ஸோ ஊதுபத்தி வந்து வேஸ்ட்டாக வளைஞ்சி அந்த சாம்பலெல்லாம் கீழே கொட்டி ஊதுபத்தி நம்ம நார்மலாக வச்சோம்னா சாமி ரூம் ஃபுல்லாக அழுக்காகும். அதுக்காக தான் இந்த அகர்பத்தி ஸ்டாண்டுன்னு விற்கிறாங்க. இது ரீசெண்டாக எங்கள் வீட்டில் வாங்கின ஒரு பொருள். ஸோ இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டில் மேலேயே அந்த தூபம் போடுறதுக்கான இது இருக்குது. நம்ம தூப குப்பையும் கீழே விழாது, ஊதுபத்தி குப்பையும் கீழே விழாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் ஊதுபத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா சைடில் ஃபுல்லாக அந்த தூசு விழுந்துடும். நம்ம சாமி ரூம் நீட்டாக இருக்கும், தூசு விழாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சமாகும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இல்லை 1 போட்டு 2 ஊதுபத்தி சொருகிக்கலாம். எப்போவுமே ஒன்றா வைக்கக்கூடாது. 2 ஊதுபத்தியை சொருகிக்கிட்டு பக்கத்துலேயே 2 குச்சி வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து ஷேக் ஆகாமல் விழாமல் இருக்கும் அந்த இது. இதை இப்போ வந்து இந்த ஊதுபத்தியை கொளுத்திட்டு இந்த இதை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடியாச்சு. இப்போ சைடு வழியாக புகை வருது பாருங்கள், சைடு வழியாக புகை வருது தெரியுது. சைடு வழியாக அந்த ஊதுபத்திலேருந்து புகை வரும், சாம்பல் அப்படியே கீழே வந்துடும். மேலே வந்து அந்த தூபத்துக்கான ஸ்டிக்கு, தூபம் உண்டான இது இருக்குது, தூபமும் ஏற்றிக்கலாம். அட் டைமில் நம்ம ஊதுபத்தி, இந்த சாம்பிராணி, தூபம் எல்லாமே ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு கிச்சனில் வந்து குப்பை இல்லாமல், சாம்பல் குப்பை இல்லாமல் இருக்கும். ரெண்டுமே அட் டைமில் ஏற்றிக்கலாம். நம்மளுடைய அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த கற்பூரம் காமிக்கிற கரண்டி வந்து இந்த கற்பூரம் பட்டு பட்டு கருப்பாயிடும். இது வந்து கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலான்ற பாருங்கள். இந்த மாதிரி விபூதி இருக்கும், விபூதி போட்டு அது மேலே நல்லா ஈவனாக பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு கற்பூரம் காமிச்சா வந்து இந்த கரண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா கற்பூரம் மலை ஏறிட்ட பிறகு இந்த விபூதியை எடுத்து திருப்பி விபூதி டப்பாவில் கொட்டிக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு எரியறதுக்கு, ரொம்ப நேரம் நீடித்து கொஞ்சம் நேரம் எரியறதுக்கு ஒரு சின்ன டிப் இது. இந்த மாதிரி தண்ணியை தடவிக்கலாம். தண்ணியை தடவிக்கிட்டால் வேகமாக அது வந்து ஃபாஸ்ட்டாக எரிஞ்சு மலையேறாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எரியும். அதுதான் இந்த டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆகட்டும், ஊதுபத்தி ஆகட்டும், எல்லாத்தையுமே தண்ணியை லைட்டாக, ரொம்ப ஊற்றினா எரியாது, லைட்டாக தண்ணியை தடவிக்கோங்க. தண்ணியை தடவிக்கிட்டு இதை பற்ற வச்சா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பற்றும். நம்மளுடைய கடைசி டிப்பு, கற்பூரம் சீக்கிரம் கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கற்பூரம் போடுற டப்பாவில் 4 மிளகு, கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே பஞ்சு வச்சுக்கலாம். பஞ்சு வச்சுட்டு இப்போ இந்த கற்பூர வில்லைகளில் இதில் கொட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொட்டி வச்சா கற்பூரம் நிறைய நாள் லைஃப் வரும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் மேலும் பல டிப்ஸுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். உங்களுடைய ஆதரவு தேவை அதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பெண். பை.